Dr. Kabila Raji, consultant gynecologist and obstetrician, Tepakulam, Madurai. எல்லாரும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு 20 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் திடீர்னு ஒரு பீரியட் மட்டும் ஹெவியாக போகுது, இல்லாட்டி ஒரு 3 சைக்கிள்ஸ் எனக்கு ரொம்ப ஹெவியாக போச்சு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆச்சு, அது எப்படி நான் ஸ்டாப் பண்ணேன், இல்லை எதுவும் ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு. ஹெவி பீரியட்ஸ் அப்படின்னா அதுலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு என்னென்னா ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாள் கேப்புக்குள்ளேயே 10 நாளுக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரும். ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த ஒரு பீரியடை 10 நாள் போகும். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜி. எந்த மாதிரி டைப் ஆஃப் உங்களுக்கு பீரியட்ஸ் ஹெவியாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து 10 நாளுக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருதுன்னா கர்ப்பப்பைக்குள்ளே பாலிப்போ, சதையோ, ஃபைப்ராய்டு கட்டியோ, இல்லை வேறு எதுவும் சதை மாதிரி எதுவும் வளர்ந்துருக்கா அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும். அது வந்து ஸ்கேனில் தெரியலாம், இல்லை ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோப் மாதிரி விட்டு கர்ப்பப்பைக்குள்ளே எதுவும் இருக்குதான்றதை செக் பண்ணோன்னா தெரிஞ்சிடும். அதை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டு அதை ரிமூவும் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது, ஆனால் 10 நாள் வருது, ரொம்ப ஹெவியாக போகுது, ஒரு நாளுக்கு நான் 10 பேடு மாற்றுற மாதிரி இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பேஷண்ட் இந்த மாதிரி வந்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அனீமியா ஹீமோகுளோபின் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது தைராய்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். மூணாவது ப்ரொலாக்டின் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், ஏன்னா கர்ப்பப்பையில் எது எதுவும் இருக்குன்னு. அது மாதிரி அவங்களோட கர்ப்பப்பையை நம்ம கையிலையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணி பார்த்து இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இதில் எதுவும் அப்நார்மாலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம ஹார்மோனல் பில்ஸ் மாதிரி போட்டு அவங்கள வந்து ஒரு 3 மாதம் அதை கண்டினியூ பண்ண சொல்லிவிட்டு 4ஆவது மாதம் அவங்கள ஃப்ரீயாக விட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணணும். அண்டு இதில் வந்து இன்னொன்று, வெயிட் கெயின் அதிகமாக இருந்தாலோ, தைராய்டு தொந்தரவு ஏற்கனவே இருந்து சரியாக டேப்லெட் எடுக்கலைனாலோ இந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசிஓஎஸ்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ பிசிஓஎஸை கரெக்ட் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்து டேப்லெட் மட்டும்தான் எடுத்தால் தான் கரெக்ட் ஆகுமா அப்படின்னா, மேஜர் அப்நார்மாலிட்டி எதுவுமே, நான் சொன்ன அப்நார்மாலிட்டி எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு வெறும் வெயிட் கெயின் பிசிஓஎஸ் மட்டும் இருக்குன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணும். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா, டயட், ப்ராப்பர் டயட் எடுக்கணும், எக்ஸசைஸ், நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், பிராய்லர் சிக்கன் டோட்டலி நோ, சீஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஃபுட்ஸில் வந்து நல்ல நவதானியங்கள், சிறுதானியங்கள், அது போக ஃப்ரூட்ஸு, வெஜ்ஜீஸு, அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அது போக நட்ஸ் நிறையா எடுத்துக்கணும். அது மாதிரி வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ், அது வந்து வாரத்தில் 5 நாள் 30லேருந்து 35 நிமிஷம் கண்டிப்பாக ஒரு மாட்ரேட் ஆக்டிவிட்டி அவங்க பண்ணணும். ஒன்று வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஏதோ மைல்டு ஜிம் ஒர்க் அவுட்டு. ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அவங்க கண்டிப்பாக பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது நார்மலாகவே அந்த மாதிரி அப்நார்மல் பீரியட்ஸ் வராத ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும், ஆனால் ஹெவியாக போகும், அது மாறும். அதே இது ஹெவியாகவே வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் வந்து திடீர்னு 1 மாதம் வரும், 2 மாதம் வரல அப்படின்னு சொல்கிற பீரியட்ஸும் மாறும். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் அவங்க பாடியில் கொண்டு வரும்போது, அவங்களோட ஆக்டிவிட்டியில் கொண்டு வரும்போது பாடி சேஞ்சஸும் வந்து நல்ல நல்ல சேஞ்சஸ் மாற ஆரம்பிக்கும். ஸோ த வே யூ ஆர் ட்ரீட்டிங் யுவர் பாடி, யுவர் யூட்ரஸ் வில் ரெஸ்பாண்ட்.